ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ என்பிஎஸ்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு கிரேட் ஏ கிரேட் பி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 44,500 உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும். ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்டி அனைத்து பெண்களுக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 5th பிப்ரவரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் ட்ரஸ்ட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. கிரேட் பி கேட்டகரிலையும் கிரேட் ஏ கேட்டகரிலையும் வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 5th பிப்ரவரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்கள் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வந்து இருக்கும். அது எப்போ இருக்குங்கிற டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இன்டர்வியூ வந்து உங்களுக்கு ஃபேஸ் 3ல வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கு இமெயில் மூலிமா நாங்கள் வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து கிரேட் ஏ கேட்டகரியில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து என்ன ஸ்ட்ரீமில் எடுக்கிறாங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிலையும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கேட்டகரிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. மொத்தமாக ஒரு 13 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பாருங்கள் 44,500லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 89,150 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். அந்த 44,500ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். அடுத்து வந்து பாருங்கள் மேனேஜர் லெவல் போஸ்டிங் வந்து கிரேட் பியில் வரும். இதுக்கு வந்து ஜென்ரல் ஹியூமன் ரிசோர்ஸ் அதுக்கப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து பாருங்கள் 55,200லேருந்து 99,750 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நீங்கள் ஜென்ரல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் மினிமம் 25 மேக்ஸிமம் 33 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அதை நான் லேட்டராக சொல்கிறேன். ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் இப்போ மேனேஜர் லெவல் கேட்டகரியில் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து பாருங்கள் சிஏஓ இல்லைனா வந்து சிஎஃப்ஏ இல்லைனா சிஎஸ்சி எஃப்ஆர்எம் சிஎம்ஏ இல்லைனா எம்பிஏ பிஜிடிபிஏ ஸோ பிஜிபிஎம் இல்லைனா பிஜிடிஎம் இந்த மாதிரி இதில் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஹியூமன் ரிசோர்ஸ் கேட்டகரிக்கு சேம் ஏஜ் லிமிட் தான். இதுக்கு வந்து நீங்கள் எம்பிஏ இல்லைனா வந்து மாஸ்டர் டிகிரி இல்லைனா வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இல்லைனா வந்து டிப்ளமோவில் வந்து பாருங்கள் பர்சனல் மேனேஜ்மெண்ட்டோ இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனோ இல்லைனா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோ இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கேட்டகரிக்கெலாம் வந்து பாருங்கள் ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து ஃபினான்ஸோ காமர்ஸோ எக்கனாமிக்ஸோ ஸ்டாட்டிக்ஸோ எக்கோமெட்ரிக்ஸோ மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிக்ஸ் சிஏ சிஎஃப்ஏ எஃப்ஆர்எம்ஏ ஸோ எம்பிஏ பிஜிடிபிஏ இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து கிரேட் ஏல அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்கில் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து மினிமம் 21 மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பாருங்கள் ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். இதுக்கு நில்லுனே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை. ஸோ குவாலிஃபிகேஷனாக நீங்கள் கிராஜுவேட் டிகிரி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் சிஏ இல்லைனா சிஎஃப்ஏ சிஎஸ் எஃப்ஆர்எம் சிஎம்ஏ எம்பிஏ பிஜிடிபிஏ பிஜிபிஎம் இல்லைனா பிஜிடிஎம் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். அடுத்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சேம் ஏஜ் லிமிட் தான். இதுக்கு வந்து பாருங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் ஃபினான்ஸ் காமர்ஸ் எக்கோமெட்ரிக்ஸ் இல்லைனா வந்து பாருங்கள் எக்கனாமிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிக்ஸ் இந்த மாதிரிலாம் சிஏ சிஎஃப்ஏ எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஆனால் உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த கேட்டகரிக்கு. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் நான் சொன்ன பற்றில அது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அதே ஓபிசியில் வரீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 எக்ஸாம் வந்து இருக்கும். ஃபேஸ் 1 பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். ஸோ அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஃபேஸ் 2 எக்ஸாம் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் தப்பாக எழுதுனா 1/4 வந்து மார்க் வந்து டிடெக்ட் ஆகும். ஃபேஸ் 3ல வந்து பாருங்கள் இன்டர்வியூ வந்து இருக்கும். அந்த இன்டர்வியூக்கான குவாலிஃபைங் மார்க்குமே வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அதாவது எவ்வளோ வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்திருந்தா அதில் ஷார்ட் லிஸ்ட் வந்து ஆவீங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து சேலரி நான் சொன்ன பற்றில அது இல்லாமல் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது டியர்னன்ஸ் அலவன்ஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து மெடிக்கல்லேருந்து ஸோ ஹவுஸ் கிளீனிங் அலவன்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். உங்கள் கைக்கு ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து பார்த்தோன்னா 70,000 80,000 ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியடுமே வந்து கம்பல்சரியாக வந்து இருக்கும். எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே வந்து அந்த ப்ரொபேஷன் பீரியட் வந்து கம்பல்சரி பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சவுத் ஜோனில் தான் வந்து வரும். சென்னையில் போய் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 எக்ஸாம்லாம் நீங்கள் சென்னையில் போய் அட்டன் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்டி ஆல் ஃபீமேலுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது.
அதே யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசியா இருந்தீங்கன்னா ₹1000 வந்து உங்களுக்கு ஃபீஸு. அந்த ஃபீஸ நீங்க ஆன்லைன் மோட்லயே நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ வந்து குடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாருங்க இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணணும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ற மாரி இருக்கும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்க குடுத்துருக்காங்க. இத கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த எக்ஸாம்க்கான சிலபஸ் பேட்டர்னுமே வந்து இங்க வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாருங்க சிலபஸ். இந்த சிலபஸ்மே நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.